10 மணிக்கு வந்த உனக்கே அப்படி இருந்துச்சுன்னா 5:30 மணிக்கு வந்த எனக்கு ஒரு பொன்னாடையும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் தான் மிச்சம். யோ உனக்கு பொன்னாடை போட்டதே பெரிய விஷயம். அது எதுக்கு தெரியுமா போட்டாங்க? எதுக்கு? போறதான் போறியா மன்னார்குடி கௌதமிக்கு ஒரு போர்டு போட்டுட்டு போங்கன்னு ஏன்டா கொடுத்துறாங்க. ஆமையா மன்னார் வீட்ல இருந்து கௌதமி சும்மா வந்திருக்கேன், நீ ஒரு போர்டு போட போற. துப்பாட்டியா பேச்ச? தேவையில்லாம பேச. அது எப்படியே பேசிட்டு இருக்க நீ? அதிகமா பேசுற பொம்பளை கண்டா எனக்கு பிடிக்காது. அதிகமா பேசுற ஆம்பளை கண்டா எனக்கு பிடிக்காது. முதல்ல ஆம்பளை பேசினானா அதுல ஒரு அர்த்தம் இருக்குமா? என்ன அர்த்தம் இருக்கு? இல்ல நீ பேசுறியே இதுல என்ன அர்த்தம் இருக்கு? முதல்ல அத சொல்லு. நீங்க பொம்பளை நீங்க பேசுறீங்க என்ன அர்த்தம் இருக்கு பாப்போம். பொம்பளை பேசுறதுல 1000 அர்த்தம் இருக்குங்க. ஒண்ணு பாத்தியா நீ பேசுறது மைக்கே பிடிக்கல, சத்தம் வருது பாரு. யோ பெண்கள் பேசினா சரித்திரம் தெரியுமா? ஆண்கள் பேசினா அட்ட தரித்திரம். அம்புட்டு அட்ட தரித்திரம் பொம்பளை நீங்க பேசுறது. யாரு? எந்த ஆம்பளையா பேசி அந்த குடும்பம் கெட்டு போயிருக்கான்னு சொல்லுவாப்பா. ஒரு நிமிஷம் கூட நிப்பாட்ட மாட்டாங்க. என்ன பேசுறீங்க? ஏன் பேசுறேன்? என்ன கேள்வி பண்ணாங்க? நம்மால ஒரு வார்த்தை கூட பேசிருக்க மாட்டேன். கிளம்பிடுவோம். நம்மால் சண்டை எப்படி தெரியுமா நிப்பாட்டுவேன்? ஒரே வார்த்தை தான். இப்ப என்னடி வரலாங்கிற அப்படின்னா முடிக்க போறான்னு அர்த்தம் சண்டைய. சரி ஆமா. தேவையெல்லாம் பேசுறவள வச்சுக்காத. தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க என்கிட்ட. நீ பேசுறவள வச்சுக்காடி. அது சும்மா ஓ கூட எனக்கு வாழ பிடிக்கலடி. போடி பேச முதல்ல அங்கிட்டு. வாழ பிடிக்கலையா? ஆமா. ஆம்பளை சொல்ற வார்த்தை அதுதான். ஓஹோ. பொம்பளை சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை? எப்படி? எங்களுக்கு மட்டும் என்ன சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கமா? என்ன பண்ற? ஏதாவது தெரியாது. அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்மள்ட்ட சண்டை எப்போ தெரியுமா இருப்பாங்க? கரெக்டாக சோத்தை போட்டு வச்சுட்டு சோத்தை அள்ளி வாயில் வைக்க போவோம்ல, அப்போ தான் ஆரம்பிப்பாங்க. அவன் முகரையை பார்த்துருவேன், ஏதோ வம்புக்கு இழுக்க போகிறேன் நம்மளை அப்படின்னு. நீ போடி நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை அவங்க இருக்காங்கல்ல, சாப்பிடுங்க. சாப்பாட்டை அள்ளி வாயில் வைக்கப்போ இல்லை, அப்போ தான் ஆரம்பிப்பேன். நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். அதோட சரி. அவன் சோறு இங்கே மனசு வருமா முதல்ல? அவனுக்கு சோத்துக்கு தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் வாய்க்கும் கைக்குமே இப்படி நிற்கும். இல்லாடி நீ போடி, இல்லை நீங்கள் ரசம் கப்பிய அது ஊற்றிட்டு போயிடுறேன். ஊற்றிடுவா அவ்வளோ இருக்குது, குழம்பு வச்சிடும் அவ்வளோ இருக்குடா அப்படின்னு சோத்தள்ளி வாயில் வைக்கப்ப நொக்கா வந்துருக்கு. வரட்ட முடியும். என்னடி பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணுமா? நொக்கா பிள்ளைகளுக்கு வந்துருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க. நானும் என் பிள்ளையும் தெருவில் போகிறேன், அனாதையாக போகிறோம், நாங்கள் போகிறோம், நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்டி ஃபீஸு தானடி கேட்டுட்டு வந்தா, அதுக்கு ஏடி தெருவில் போகிறோம் ரோட்டில் போகிறோன்னு கத்துற? அவன் இவனு சாப்பிட மாட்டான். அப்போ என்னடி சாப்பிட சோறு வேலை என்னடி பேசி எங்கள் அக்கா ஏடி உங்கள் அக்கா தங்கச்சி வர்ற அன்னைக்கு என்னைக்கா ஒரு நாள் நாங்கள் ஏதாவது பேசியிருக்க மாட்டேன். பேசுவோமா? முதல்ல பஸ் ஸ்டாண்டு போய் உன் தங்கச்சியை கூட்டிட்டு வரோம். எதுக்கு? பாசம் நேசம். சின்ன தங்கச்சியா எங்க காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வர வண்டியில எதுக்கு? பாசம் தான் நேசம் தான். அங்க வைக்கிற உங்க அக்கா தங்கச்சி மேல வைக்கிற பாசத்தை நீங்க எங்க அக்கா தங்கச்சி மேல வைக்கிறீங்களா? எங்க மேல பாசம் வைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா கொழுந்தியா மேல பாசம் வைப்பீங்க. கொழுந்தியா குலதெய்வம், மாமியா பெரிய தெய்வம். மாமியா என்னையா சொல்ற? மாமியாவை விடலையா? பெத்த தாய் பேய். அந்த நேரத்துல எனக்கு அந்த நேரத்துல தெரிச்சு ஓடும் பாத்துக்க. அதுக்கு மேல நம்ம வண்டியை கொண்டே வீட்டில் நிப்பாட்டோம்னு வச்சுக்க. நிப்பாட்டும் போது சந்தோஷமா வாங்க மாமா அப்படின்னு பேக்க தூக்கிட்டு போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே எங்கள் அம்மா வாப்பா நான் நல்லா அப்படியே முடிச்சா எந்த நல்லா நினைச்சாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. போய் வண்டியை நிப்பாட்டினோன்னு பேக்க டப்புன்னு இழுத்துட்டு போனான்னு வச்சுக்க, எங்கள் அம்மா ஏதோ 7:30 இழுத்துருக்குன்னு அர்த்தம். இவன் சந்தோஷமாக பேக்க எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே போனோடனே இப்போதான் வாட்டியாப்பா பாப்பா அப்படின்னுச்சுன்னா இவன் ஏதோ 7:30 எழுதிருக்கான்னு அர்த்தம் எங்கள் அம்மா கிட்ட. இதெல்லாம் கண்டிப்பாக எல்லார் வீட்டையும் நடக்கிறத. பாப்பா இங்கே உட்காந்துருக்கு, பெத்த வயிறு 10க்கு எரி ஆயிட்டு வந்து கொடுக்குறேன் முண்டாட்டிக்கு எல்லாமே. பெத்த தாய் இங்கே உள்ள உட்காந்து திங்கிறாங்க, எனக்கு ஒன்று கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி செலக்ஷன் பண்ணி வச்சிருப்பீங்களா பொம்பளை ஆளுங்க? ஆமா ஆமா. இப்படி உங்களை எப்படியா சாதிக்கிறது? நாங்க இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் புருஷன் நீ பொண்டாட்டி நீ சோறு போடுற ஒரு பேச்சுக்குமா சோறு போடுற சோறு போடுற சரி நெசமா வேண்டா யாயா இழுத்து கொலையில விடுறியா? ஆமா ஏங்க சோறு வேணா ஒண்ணு வேணா பாடி முதல்ல அங்க அத்தான் போட்டு பொத்தா போட்டான்னு பாடி தேவையில்ல. ஓ பேச்சு பேசி தேவையில்ல, சுத்தப்பட்டு வராது. பாடி சோறு வேணா ஒண்ணு வேணா சாப்பிடுங்க. ஆமா ராத்திரி 9:30 மணி ஆயிரும். நீங்க திரும்பி படுத்துக்க. சரி பாடு.
9 மணி வரைக்கும் ரோசத்தோட தான் அலைவேன் நம்மால். 9:30 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, இங்கே கடக்க முடியாது அவனால. அவன் கிடக்க முடியாதா? அவன் தம்பியா? எவனும் கடக்க மாட்டான். அப்படியே சைஸா அப்படியே லைட்டா வந்து நீ ஒரு ஓரமா படு, அவர் ஒரு ஓரமா படுத்துக்கிட்டு. கொலுசு மாத்திரம் நகை வலையெல்லாம் ஏறி நகை போனாலும் உங்களுக்கு வெள்ளியில வேணும், கொங்கத்துல வேணும், என்ன அத்தாலும் போத்தாலும் படுதாக்கிட்டு அப்புறம் லைட்டா கையை அப்படி பிடிப்பேன். ஏமா இந்த வளவி கட்டியா சின்ன படுக்கிறேன் நீங்க கோவப்படாதீங்க. சைஸா வந்து பிரிங்க உள்ள சும்மா நடக்க முடியாது. லைட்டா அப்படி போய் காலை பிடி. இப்ப என்னடி விளாக்குற? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சுத்தி முத்தி பாப்பேன், எல்லாரும் வீடு அடைச்சிருக்கான்னு பாப்பேன். அடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த ரயில்ஸ் போடுற சவுண்டில் என்ன பண்ணுவேன், டக்குன்னு சுத்தி முத்தி போட்டு நம்மளால சரண்டர் ஆகிடுவேன். காலை விழுந்து புடி. காலில் விழுந்தாலும் மேட்ரு முடிஞ்சுன்னு அர்த்தம். என்ன காலில் விழுகுற? கடைசியில் எங்க பொழப்பு அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அதை பத்தி பிரச்சனை இல்லம்மா. ஆமா, நீங்க ரொம்ப பேசாதீங்க, அதிகமா பேசாதீங்க. என்ன பண்றீங்க இந்த இடத்துல? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அதுக்கு தான் இப்ப ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே ரயில் வந்து கெடுத்து போச்சு. ரயில் வந்து கெடுத்துருச்சா? வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ரயில் ஏங்க எங்க வேணாலும் குடி இருக்கலாம், இத பாருங்க, கோயிலுக்கு பக்கத்துல மட்டும் குடியே இருக்க கூடாதுடா சாமி. ஏன் அந்த கொடுமையை கேட்காத. ராத்திரியில அப்படி கார்த்திகை மாசம் தான் நம்ம வீட்டுல இருப்போம். ஆமா, இது உண்மையாலுமே நடக்கிறதா. என் வீட்டு பின்னாடி பெரிய கோயில் இருக்கு. சரி, அப்பதான் போய் படுப்பேன். 10 மணிக்கு போய் படுக்கலாம்ட்டு லைட்டா அப்படி என்னம்மா அப்படின்னு வச்சுக்க, சுவாமியே எங்கடா சாமியே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் போது நம்மளுக்கு ஐயப்ப நினைப்பு வந்துடும். பேசாம முடிக்கிட்டு இருந்துடுறது. என்ன வியாபாரம் பாக்குறீங்க சொல்லுங்க. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். வியாபாரத்தை சொல்லுங்க. ஆமா, இழந்த பழம் இது செக்கச்ச வந்த பழம், ரொம்ப டைலாட்ட கிணிக்கு பழம், எல்லாரும் வாங்க பழம், இது ஏலக்கிட்ட பிறந்த பழம், எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா, எடுத்து பார்த்த பழங்கள்ல இம்மா சைஸ் பாத்தியா, எத்தனையோ பேத்துக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா, எடுத்து பார்த்த சைஸ்ல இம்மா சைஸ் பாத்தியா, கைக்கு இறக்கமா நல்லா புடிச்சு திங்க வாட்டமா, நிக்கிதி டி இழந்த பழம். எல்ல பழம் வியாபாரமா? ஆமாங்க. நம்ம வியாபாரம் வேறம்மா. என்ன? இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை. ஆமா. ஏங்க நான் ஆளு தேடிக்கிட்டு இருந்தேங்க. அடிக்கிறக்கா? ஆமா. அட ஏமா நானே வீடு தெரியாம தம்மா வளைஞ்சிட்டு இருக்கேன். நானும் கண்ணுல வந்து மாட்டீங்களே. உங்க வீட்ல வச்சு அடிக்கணுமா? ஒரு ஆளுகிட்ட சம்பளம் கேக்குறேன், 1500 ரூபாய் கேக்குறாங்க. ஏமா நான் அடிச்சு விட ஓசிலே அடிச்சு விடுவேமா நானு. ஏங்க பெயிண்ட் அடிக்கிறது? ஓசிலே அடிப்பீங்களா? ஆமா, பெயிண்ட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அது எப்படிங்க? எல்லாம் டப்பா பெயிண்ட் வந்து அடிப்பாங்க. நம்ம சும்மா ஒரு 2-3 சொட்டு தான். எங்க 2-3 சொட்டு போட்டாலே போதுமா? 2-3 சொட்டுல அப்படி கலந்துட்டு அடிச்சணும் வச்சுக்க, கப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பெயிண்டர் நான் பார்த்ததே இல்லங்க. ஏமா ஃபெவிகால் போட வேண்டியது டெவிகால் போட வேண்டியது இல்ல. எங்க ஃபெவிகால் போட்டா தோல் உரிச்சிருமே. அட தோல் உரிஞ்சாலும் பரவாயில்ல, கால் செத்தாலும் பரவாயில்ல, அடிக்காம போக மாட்டேன். இங்க இருமா ஜாமா. நீ ஏன் கவலைப்படுற? சரி, தோல் உருகுதோ இல்லையோ, அடிக்கிற பெயிண்ட் அடிக்கிற வேலை நம்ம வேலை தான். ஏமா என்கிட்ட முதல்ல சுத்தமா இருக்கணும், நம்மளுக்கு சுத்தமா அடிப்பீங்களா? முறையா இருக்கணும். ஆமா, நீங்க பாக்குற விதமே சரியில்லையேப்பா. தொடச்சு சுத்தமா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் சுத்தமா தாங்க இருக்கு. சுத்தம் ஆள் இல்லாம இருந்தேன். அடிச்சு விடுறாக்கா? இப்ப உள்ள விட்டு அடிக்கணுமா வெளில விட்டு அடிக்கணுமா? உள்ள கூட்டு அடிக்கிறதுனா எவ்வளவு, வெளில விட்டு அடிக்கிறதுனா எவ்வளவு? ரூமுக்குள்ள விட்டு அடிக்கிறதுனா அதுக்கு ஒரு காசு. சரி, வெளியில விட்டு அடிக்கிறதுனா பார்த்து தான் அடிக்கணும். ஆளுகளே வருவாங்க. ஓஹோ, யோ இப்படி பெயிண்ட் அடிக்கிறோம்லையா, அப்படி வெசில அடிக்கும்போது சல்லுன்னு அவங்க மேல பட்டுறாங்க. அத பாக்குறீங்களா? அப்படி இப்ப லாங்ல இருக்குன்னு வச்சுக்க, லாங்ல விட்டு அடிக்கிறோம்னு வச்சுக்க, அப்படி தூக்கி அடிக்கும்போது எவனா வந்து பக்கத்துல ஆளு வந்து மூஞ்சில தெரிச்சிருங்க. அக்கம் பக்கத்துல சொல்லி வைக்கிறேங்க, அடிக்கிறதுக்கு ஆள் வந்திருக்கு, நீ கொஞ்ச நேரம் வராம இருங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். நீ என்ன பண்ணு, ஐயா இந்த ரோட்ல கொஞ்ச நேரத்துக்கு வராதீங்க, இப்ப வெளில விட்டு அடிக்க போறாப்ல, நாங்க உள்ள போய் அடிக்கும் போது நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிரு. இல்லாட்டி ஒரு போர்டு வச்சிரு. ஆனா நல்லா அடிப்பீங்களா? இங்க பாரு, இதை விட இந்த வருஷத்துக்கு ஒரு இது வச்சிருக்கேன். ஒரு ஸ்லேடு வாங்கி வச்சிருக்கேன், வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு. ஐயோ அதையும் சொல்லிவிட்டானோ.
ராஜா ஏமா மேல எப்படி அடிப்பீங்க? மேல அடிக்கிறதா டேய்? ஏமா இப்ப எனக்கு ஹெல்ப்பருக்கு வச்சிருந்த ஆளையும் காண அதுக்கு வரல. இப்ப நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் இருக்கு. என்னங்க செய்யணும்? நீ ஏறி அடி. அட மேல ஏறி அடிக்க. ஒரு சில இடத்துல எனக்கு எட்டாது. எனக்கு அடிக்க தெரியாதே. நான் உனக்கு அடிக்க நான் சொல்லி தரேன். ஏய் நான் தூக்கி விட்டுக்கிறேன்டா அடிக்கிறதுக்கு. ஏமா ஏங்க நல்லா ஒதுங்காம அடிப்பீங்களா? இங்க வரமா. இப்ப நீ தான் அடிக்க, நான் கீழே அடிச்சுக்கிறேன், நீ மேல அடி. வேணா உங்களுக்கு உதவிக்கு இன்னொரு ஆள் அழைக்கட்டுமா? வேணாம் வேணாம், அவங்க காசு கேட்பாங்க. ஓ சரிங்க. அவங்க சுத்தப்பட்டு வராது. இப்ப நீ சொந்த வீடுக்கு நீ ஓ சௌரியத்துக்கு நீ பாட்டுக்கு சொந்த வீட்டுல நீ விட்டு அடிச்சுன்னு வச்சுக்கவே அது பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓ சௌரியத்துக்கு நீ விட்டு அடி. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ உள்ள மேல ஏறு. ஏறுமா சேரல. இப்ப நீ மேல எது மேலங்க? நீ சேர் மேல ஏறுமா. சரிங்க. ஏங்க இத பிடிச்சுக்கிறங்க. பிடிச்சுக்கிறேங்க. நீங்க ஏறுங்க. நான் இல்லங்க. அது தெரியுங்க, உங்களுக்கு தெரியுங்க யாருன்னு எனக்கு தெரியுங்க. ஐயோ பிடிச்சுக்கிறங்க. இந்த சாமானை பிடிங்க. மோனியா சாமானை பிடிக்கிறீங்க. இது பேர் என்னங்க சாமானா? இதுக்கு பேரு பிரஸ்ஸுங்க. சொல்லுங்க சாமான் சாமான்காம. தமிழ்ல நம்ம பெயிண்ட் செய்யும் தொழிலே தெய்வம் இருக்காங்க. ஏங்க என்னங்க? இப்போ பெட்டி வாசிக்கிறாங்கன்னா பிரபுக்காக தான் தெய்வம். ஆமா. மிருதம் வாசிக்கிறா அவனுக்காக தான் தெய்வம். மைச்சட்டுக்காருக்கு அது ஆம்பிளிப்பார் தான் தெய்வம். எனக்கு இந்த பிரஸ் தான் தெய்வம். இந்த அந்த மாதிரி தொழில் செய்கிறாங்களே அவங்களுக்கு அதுதான் தெய்வம். இந்த செருப்பு விளக்க மாதிரி விற்கிறாங்கல்ல அதை கேட்டேன். காலையில சொல்றேங்க. கேட்டு சொல்லிட்டீங்களா? இப்போ நான் என்ன பண்ணனும்? சாமானை பிடிச்சிட்டீங்களா? பொக்கிசமையா? ஆமாங்க, கிடைக்காதுங்க. இது கிடைக்கப்பட்ட பாடு பெரும்பாடுங்க. இந்த வாளி வச்சுட்டு எவந்து வீட்டு போனாலும் தெரியல. ஆண்டு நாளைக்கு பெயிண்ட் அடிக்கிறது. ஏங்க வாளில தொச்சாம எப்படிங்க அடிக்கிறது? நீங்க இதுல ஏற்கனவே 2 சொட்டு விட்டுருக்கீங்க. ஓ அந்த 2 சொட்டு விட்டுட்டீங்களா? இப்ப நீங்க மேல இருக்கீங்க, நான் கீழ இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணனும்? நீங்க மேல அடிங்க. நீங்க மேல விட்டு அடிங்க. மேல விட்டு அடிக்கணுமா? மேல ஏறி அடிங்க. சரிங்க. நல்லா ஏறி அடிங்க. எட்டலையாங்க. தூக்கி விடவா? அட 8 அடி தூக்கி விடவான்னு கேட்டேன். ஏங்க கையை மட்டும் பிடிச்சிக்கிறேன் நான் அடிக்கிறேன். ஐயோ கையை பிடிச்சிக்கிட்டா நீங்க அடிச்சிருக்கீங்களா? கையை பிடிச்சிட்டா எப்படிங்க அடிப்பீங்க? ஒரு கை பழக்கம் இருக்கு, எனக்கு 2 கையிலையும் தான் பழக்கம். இல்ல பெயிண்ட் அடிச்சு நீ இறங்குமா. நீ இன்னைக்கு பழையாவாரம் பழையாவாரம் ஓ பழம் என்ன பழம்? இழந்த பழங்க. உங்கள்ட்ட பழம் இருக்கா? ஓ பழம் இழந்த பழமா ஏன் செல்லம்மா? ஓ பழம் இழந்த பழமா? ஏமா பழத்தை தின்னுட்டு கொட்டையை போடுறமே, ஆமா திருப்பி மரமா முளைக்குது இல்ல? ஆமா. ஒருவேளை பழத்தை தின்னுட்டு கொட்டையை முழுங்கிட்டோன்னு வச்சுக்க, வயிற்றுல போய் 3ஆ மாறிடுமா? மாறினாலும் மாறும், சொல்ல முடியாது. 3 கொட்டை ஆச்சுன்னா 3 கொட்டை இல்லம்மா. 3 எழுத பழத்தை தின்னு. கொட்டை இருக்காப்பா? இல்ல இல்லங்க கொட்டை இல்லையா? துப்பிடுவேன். போடுங்க. என்ன கேட்ட? நானே இப்போதான் யோசிச்சு பார்க்குறேன், மறந்து விட்டேன். என்னையா? அடி ஒத்த கல்லு முக்குத்தியா ஒத்தையில வரவளே நீ வப்பியா. ஒத்த கல்லு முக்குத்தியா ஒத்தையில வரவளே நீ வப்பியா. ஏன் அப்படி சங்கடப்படுற? நீங்க நான் ஆட சொன்னா எங்க காலை தூக்கிட்டு வந்தேன். காலை தூக்கிறியா? ஏன் நாய் மாதிரி இருக்குங்கிறியா? ஆமா. நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? சும்மா கையை அங்க விடாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல உள்ள ஒரு பிரஸ் வச்சிருந்தேன், இருக்குதா இல்லையான்னு பாக்குறேன். குளிர் நேரத்துக்கு. ஓ இன்னொரு பிரஸ் வச்சிருக்கீங்களா? அது கம்ப்யூட்டர் பிரஸ். கம்ப்யூட்டர் பிரஸ்? ஆமா. அது என்ன கம்ப்யூட்டர் பிரஸ்னா? தேத்தாம்படி கணேசன் என்கிட்ட கேளு. அதான் கம்ப்யூட்டர் பிரஸ் வச்சிருக்கிறார். அந்த பிரஸ் சொன்னேன். அது நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? எப்படி? முன்னாடி பொட்ட நாய் போகும், சரி, பின்னாடி ஆம்பளை நாய் போகும். இந்த ஆம்பளை நாய் பொட்ட நாயை பார்த்து எப்படி தெரியுமா குலைக்கும்? எப்படி? என்னங்க அது? சைஸா கெஞ்சிறது. ஓஹோ. என்ன நீ 2 நாளா விரட்டிட்டே இருக்க, நீ பாட்டு கணக்காக போயிட்டு இருக்க. போன வாரம் கூப்பிட்டே வீட்டில் விசேஷம் வச்சிருக்கேன், வர முடியாது, வர மாட்டேன், மெட்ராஸ் நேரத்துக்கு வர மாட்டேங்கிறேன், சண்டை காட்சி முடியாங்க, நாடகத்துக்கு வர மாட்டேங்கிற. இது வந்து ஆம்பளை நாய் இப்படி குலைக்கும்.
பொட்டனா எப்படி மலைக்கு எப்படி இந்த பல்லெல்லாம் மேலே ஏறிக்கிங்க. ஆ. அப்படிலாம் என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? என்ன சொல்லுது? மூடு சரியில்லை. ஆள் மூஞ்சி முறை போயிட்டே வேலையாடா பார்த்தாலும் பின்னாடி வந்து போய் சாப்பிட்டு போன மாதிரி பொழந்து போய் கிடக்கு. அது மெட்ராஸ் நடத்துக்கு வரலாங்குது. மூடு சரியில்லை உனக்கு. இப்போ நல்ல மூடோட இருக்க பொட்டனா என்ன ஆகணும்? சொல்லுங்க. குலைக்கிற வேலையே கிடையாது. ஒன்லி சிக்னல் மட்டும்தான். நாக்க திருத்தி குண்டிய குண்டிய ஆடிச்சுன்னு வச்சுக்க, மேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியா? இப்போ மூடு சரியில்லை, கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகுது. வாடி என் கருத்த புள்ளே, 2 நாளாக உறக்கமில்லை. வாடி என் கருத்த புள்ளே, 2 நாளாக உறக்கமில்லை. உனக்காக காத்திருந்தேன், உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். உனக்கர வரத்தில உனக்காக காத்திருந்தேன், உன்னோடு நான் ஒன்னா சேரணும். இடத்தை மாத்தி ஆடுங்க. குண்டிய குண்டிய அங்க ஆடிட்டு வர்ற. சரி நீ அங்க அட எம்மா பேர் ஏமாண்டே அட மண்டைக்கு மேல கொண்டு. ஏமா பெரிய மண்டை அட மண்டைக்கு மேல கொண்ட. கொண்டேம்மா ஏமா தப்பா நானும் கொண்டே தாங்க சொன்னேன். எம்மா பேர் ஏமாண்டே அட மண்டைக்கு மேல கொண்டு. அடையம்மா பெரிய மண்டை அட மண்டைக்கு மேல கொண்டு. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு. காதல் வந்துருச்சா? ஆமா. என்னங்க வந்த உடனே காதல் வந்துருச்சுங்கறீங்க? வந்த உடனே தான் காதல் வரும். அப்புறம் வராட்டி காதல் எப்படிமா வரும்? ஓஹோ. ஓஹோ இல்ல, நீங்க ஓஹோ ஓஹோன்னு ஒண்ணு. சரிங்க. எனக்கு வந்துருச்சு காதல். ஆஹா. ஆஹான்னு சொல்லாதீங்க, ஓஹோன்னு சொல்லுங்க. ஓஹோ. ஓ காதல பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணிட்டுங்களா? உங்க பேர்? ஆமா. ஏன்னா இப்போ பயமா இருக்கு. ஏன்? பெண்களை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? இப்பெல்லாம் கேரளாவில் ஒவ்வொருத்தரும் அட்டையோட அலையிறாங்க இப்படி வச்சுக்கிட்டு. என்னது புரியல எனக்கு. உனக்கு புரியாதுமா அது. இப்படி தான் கேரளாவில் பஸ் ஏறுறாங்க, ஏறிட்டு போகிறாங்க. சும்மா அவன் நின்றுக்கிட்டு பாவம் அந்த பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுக்கிட்டு ஆனால் பிரச்சனை இல்லை. இப்படி சோகத்தில் இந்த பொம்பளை செல்ஃபி எடுத்து ஃபேமஸ் ஆகுறதுக்காண்டி போய் அவன் பக்கத்துலேயே இடிச்சுக்கிட்டு நின்று ஓஹோ இப்படித்தான் என்னைய பத்தி விட்டாங்க செஞ்சு விட்டாங்கன்னு காவல்துறையில் அவர் அரெஸ்ட் பண்ணி. இப்பதான் புரியுதுங்க. அதனால எல்லா ஆண்களும் தப்பானவங்க சொல்ல முடியாது, எல்லா பெண்களும் தப்பான பெண்கள்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் சொல்ல முடியாதுமா, இருந்தாலும் சொல்றேன். சொல்ல வேண்டாம். காதல பண்ணுங்க. காதல் பண்ணிடுறேன் வாங்க. உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படி விடுத்துக்கணும். காதல் தெரியுமா? என்ன உளருது? பச்சை மண்ணுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, அதை விட நான் ரொம்ப மண்ணுங்க. நிலவு ஒரு பெண்ணாகி உணவு கலையிலோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ வங்காள கடலே என்ன உன்னாச விடலே என்ன நாளின் மகளே நான் முக்காலுங்கடலே என்ன மாமா நல்லா புரியடலும் வாடே மாமா கம்மா காத்திருக்கேன் நானே வங்காள கடலே என்ன உன்னாச விடலே என்ன நாளின் மகளே
வளர்த்த விடலே என் காலின் மகளே. கச்சேரிக்கு எப்போ வந்தது நேரம் உள்ள தொட்டாக இது தட்டுது தட்டுது வாரம். கச்சேரிக்கு எப்போ வந்தது நேரம் உள்ள தொட்டாக இது தட்டுதா வாரம். தக்காளிடா தங்கமுடல் பப்பாளிடா பப்பாளிடா தங்கமுடல் தக்காளிடா ஒரு சந்தோஷத்தில் சந்தேகம் வேணா வேணா வேணா. அன்ன கிளியே சொன்ன கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா. சின்ன குயிலே வண்ணமயிலே என் தேகம் உனக்கு காணமா. என்னோடு பாடு முத்தான போலே என்னோடு பாடு மத்தான போலே என்னோடு பாடு மத்தான போலே என்னோடு ஆடு மத்தான போலே. கல்யாண சமையல் பாதம் காய்கறிகள் பிரமாதம் கௌரவம் பிரசாதம் அதுவே எனக்கு போதும். மச்சான் மச்சான் ஆசை மச்சான் எப்பத்தான் வருவீக உள்ளம் ஏங்கு. எப்போ வேணாலும் போன் போட்டு மண்ணார் விட்டு வந்துடுறேன். அந்த ஒரு நொடிக்காக ஒரு நொடியில வர முடியாதுமா. நீ சம்பளத்தை கிட்ட வர மாட்டேங்கிறீங்களா ஒருத்தரும். ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே அந்த அழகு தேட உண்மையில தானே சமச்சானே. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே அந்த அழகு தேட உண்மையில தானே சமச்சானே. நான் மூடிச்சே போட்டு வச்சே உறவுக்காகத்தான் நான் கட்டில் போட்டு காத்திருந்தேன் உறவுக்காகத்தான். எப்போதா எப்போதா எப்பத்தான் வருவீக உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக. அந்த ஒரு நொடிதான். எப்பத்தான் வருவீக அதுக்கப்புறம் வாய்ப்பில்லை. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. ஏ மச்சா 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 ஆசை மச்சானே அந்த அழகு சேல உண்மை ஆசை மச்சானே. உனக்காக காத்திருந்தே வெகு நேரமா நான் தோன்றி நானாச்சு பல காலத்தான். அந்த பொண்ணு மாமா மகை முறை சேரத்தான் உத்தவுட ஆசையெல்லாம் நிறைவேறத்தான். நீ உடனே உசுருமா வெட்டி வந்த மாமனே என்னை தட்டி கணிச்சாலும் நீ எனக்கு ராமனே. ஒரு சித்திர மாதிரி முந்திரி பழுத்து நின்றே போகத்தான். எப்பத்தா 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 வருவீங்க உள்ள எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு பாடுது. ஏ மச்சா 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 ஆசை மச்சானே அழகு தானே உண்மையில தானே சமைச்சேனே.